ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் வந்துட்டு நம்ம 7th இயல் 8 ஓகேங்களா, 7ஆம் வகுப்பு இயல் 8 அதை வந்து பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கான ஹெட்டிங் வந்துட்டு ஒப்புரவு ஒழுகு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே, அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு செயலில் வந்துட்டு புதுமை விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க. யார் எழுதுனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பொய்கை ஆழ்வார். ஓகேங்களா, பொய்கை ஆழ்வார். பாடல் வந்து படித்து பாருங்கள். இது வந்துட்டு மனப்பாட பகுதியாகவும் இருக்குது. ஸோ கேட்குறதுக்கான, அதாவது இந்த ஃபஸ்ட் 2 லைன்ஸ் கொடுத்துட்டு இந்த வரிகளை கூறியவர் யார், இல்லை இந்த பாடல் வரிகளை பாடியவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஸோ வையம் தகலியா வார்க்கடலை நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய. ஓகேங்களா, இதே மாதிரியே வந்துட்டு கீழே இன்னொரு பாடலும் வந்திருக்கு. ஸோ இப்போ இந்த வையம், அதாவது அதை வந்து என்னவா வந்து எடுத்துக்காட்டாக சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி கீழேயும் வந்துட்டு இன்னொரு பாடல் இருக்குது. இந்த தகலினா வந்துட்டு விளக்கு. ஓகேங்களா, அந்த அதாவது வையம் தகலியா, வையத்தை உலகத்தை வந்துட்டு ஒரு அகல் விளக்காகவும், வார் கடலே பொங்குகின்ற கடல். ஓகேங்களா, அந்த கடலை வந்துட்டு நெய்யாகவும் வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடரலியான் அடிக்கே சூட்டினேன் சொல்மாலை. ஓகேங்களா, இந்த சொல்மாலைனா பாமாலை, சுடரலியான்னா திருமாலை வந்து சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒளிவிடும் சக்கரத்தை சுடர் ஆழி, ஆழினா கடல். ஓகேங்களா, ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால், இடர் ஆழி அப்படின்னா துன்பக்கடல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அதாவது துன்பத்தை நீக்கிற மாதிரி. அது கீழே விளக்கம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பூமியை அகல் விளக்காகவும் ஒளிக்கின்ற கடலை நெய்யாகவும் வெப்ப கதிர் வீசும் கதிரவனை சுடராக கொண்டவன் திருமால். ஓகேங்களா, சிவந்த ஒளி வீசும் சக்கரத்தை உடைய அவனது திருவடிக்கு என் துன்பக்கடல் நீங்க வேண்டி இந்த பாடலை வந்துட்டு மாலையாக வந்து சூட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடியிருக்காரு. ஓகேங்களா, ஸோ வையம் தகலியா வார்க்கடலே. இப்போ இந்த பாடலை கொடுத்துட்டு இதில் வந்துட்டு அவங்க இப்போ கடலை நெய்யாக எதை வந்துட்டு எதுக்கு ஒப்பிட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி கூட கேட்பாங்க. ஸோ அதை வந்துட்டு கொஞ்சம் நாளாக பார்த்துக்கணும். ஓகேங்களா, ஸோ பொய்கை ஆழ்வார் வந்து காஞ்சிபுரத்துக்கு அருகில் உள்ள திருவெக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் வந்து பிறந்திருக்கிறாரு. ஸோ அந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி வந்து இவர் பாடந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து பூதத்தாழ்வார் வருவார். அவர் வந்து 2வது திருவந்தாதி வந்து பாடியிருப்பார். ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள். அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருகு சிந்தை இடும் திரியாக. ஓகேங்களா, அன்பு அது வந்துட்டு அகல் விளக்காகவும், ஆர்வம் வந்துட்டு நெய்யாகவும், இன்புருகு சிந்தைனா எண்ணம் வந்துட்டு திரியாகவும், நண்பு உருகி ஞானச்சுடர் விளக்கு ஏற்றினேன் நாரணன் ஞானத்தமிழ் புரிந்த நான். ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு பூதத்தாழ்வார் வந்து பாடுறாரு. ஸோ இங்கே பாருங்கள், தகலினா அகல் விளக்கு, அங்கே வந்து நாரணன், இங்கே வந்து நாரணன்னா திருமால், ஞானம்னா அறிவு, இங்கே வந்து என்னன்னு சொல்லியிருப்பாங்க பாருங்கள், சுடர் ஆழியான். ஓகேங்களா, இதுலேயுமே வந்துட்டு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த சுடர் அழியான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா, சுடர் ஆழியான். ஓகேங்களா, அந்த வார்த்தை வந்துட்டு யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கூட கேட்பாங்க. ஸோ அது வந்து யாரை குறிக்குதுன்னா திருமாலை குறிக்குது. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த பாடல் வரி கொடுத்துட்டு நாரணன் அப்படின்றது யாரை குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா அதுவும் திருமாலை தான் குறிக்குது. ஓகேங்களா, ஸோ இப்போ பாருங்கள், அந்த இதுக்கும் இந்த இதுக்கும் பெருசாக டிஃப்ரென்ஸ் இருக்காது. அதுக்கு சொல்கிறேன். அது வந்து பாடினது பொய்கை ஆழ்வார், இது வந்து பூதத்தாழ்வார். ஓகேங்களா, ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடாது. ரெண்டுமே வந்துட்டு மீனிங் வந்துட்டு சேமாக இருக்க மாதிரி தான் இருக்கும். ஸோ பூதத்தாழ்வார் இவர் பாடினது வந்து 2ஆம் திருவந்தாதி. இவர் எங்கே பிறந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மாமல்லபுரம், அவர் திருவெக்கா. ஓகேங்களா, ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு வந்துட்டு அந்தாதி அப்படின்றதுக்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க. என்னென்னா, ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ சொல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைந்து பாடுவது. ஓகேங்களா, அதனால தான் அந்தாதி பிரித்து எழுதுனீங்கன்னா அந்தம் கூட்டல் ஆதி. ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி அந்த ஓல்டு புக்லேயும் வந்து இருந்திருக்கு. ஸோ அந்தம்னா முடிவு, ஆதினா தொடக்கம். அதனால தான் வந்துட்டு இதுக்கு வந்து அந்தாதி, அதாவது ஒரு பாடலின் எழுத்தோ சொல்லோ அடியோ ஓகேங்களா அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது. ஓகேங்களா, இவ்வாறு அந்தாதியாக அமையும் பாடல்களை கொண்டு அமைவது அந்தாதியும் வந்துட்டு ஒரு சிற்றிலக்கிய வகையில் ஒன்று. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு திருமாலை போற்றி பாடியவர்கள் 12 ஆழ்வார்கள். ஓகேங்களா, அவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பு 4000 திவ்ய பிரபந்தம். இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார் அப்படின்னா நாதமுனி. ஓகேங்களா, ஸோ இந்த ஆழ்வார்கள் 12 ஆழ்வார்கள் இருக்காங்கல்ல, அவங்களில் முதல் ஆழ்வார்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க.
அந்த முதல் ஆழ்வார்கள் யார் அப்படின்னா பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். இவங்க 3 பேர்த்தையும் சேர்த்து முதல் ஆழ்வார்கள்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4000 திவ்ய பிரபந்தத்தில் அந்த அந்தாதி இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி நான் திரும்ப பார்த்துட்டு ஒரு வீடியோ வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த இது பார்த்துக்கோங்க. அன்பு அப்படின்றது நெய், அதாவது விளக்கு, அகல் விளக்கு, அதான் தகலி. ஆர்வம் நெய், சிந்தை இடுத்திரி, ஞானம்ங்கிறது தான் அந்த ஏற்றப்பட்ட விளக்கு அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு அறம் என்னும் கதிர் அப்படின்னு சொல்லிட்டு முனைப்பாடியார் வந்துட்டு ஒரு பாடல் வந்து கொடுத்துருக்காங்க. முனைப்பாடியார் பாடின பாடல். இன்சொல் விளைநிலைனா ஈதலை வித்தாக, இன்சொல் விளைநிலைனா ஈதலை வித்தாக, வன்சொல் களைகட்டு வாய்மை எருவட்டி அன்பு நீர் பாய்ச்சி அறக்கதிர் ஈன ஓர் பைங்குள் சிறு காலை செய். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு பைங்குள் மட்டும் பசுமையான பயிர், மற்றதெல்லாம் வந்துட்டு ஈஸி தான், நம்மளுக்கே தெரிஞ்சது தான். அதாவது இன்சொல்லாகிய விளைநிலமாக கொள்ள வேண்டும், அதாவது இன்சொல்லையே விளைநிலமாக கொள்ள வேண்டும், அதில் ஈகை என்னும் பண்பை விதையாக விதைக்க வேண்டும். ஓகேங்களா? இன்சொல் தான் வந்துட்டு விளைநிலம், அதில் ஈகைனா அதாவது கொடுத்தல் அப்படின்ற மாதிரி, விதையாக விதைக்க வேண்டும். வன்சொல் என்னும் கலையை நீக்க வேண்டும். ஓகேங்களா? அந்த கடுஞ்சொற்களை வந்து நீக்க வேண்டும். இதில் வந்துட்டு இதுலேயும் வந்து எதை வந்து எதனோட ஒப்பிடுறாங்க அப்படின்றது முக்கியம். ஓகேங்களா? இன்சொல் விளைநிலம், அதை கூட பின்னாடி ப்ராக்கெட்டில் கொடுத்துருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அதாவது இங்கே பாருங்கள், விளைநிலம் இன்சொல் தான் விளைநிலம், விதை வந்து ஈகை, கலை வந்துட்டு வன்சொல், உரம் உண்மை அப்படின்ற மாதிரி இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? ஸோ இது மாதிரி இந்த பொறுத்து கொடுத்துட்டு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ ஒரு டைம் வந்து பார்த்து வச்சுக்கணும். இன்சொல் விளைநிலம், இன்சொல் தான் விளைநிலம், ஈதல் விதை, வன்சொல் வந்து கலை. ஓகேங்களா? வாய்மை அதுதான் வந்துட்டு எரு. ஓகேங்களா? இப்போ இதை வந்து அங்கே கொடுக்கல, ஸோ அது மாதிரி கொடுத்து கேட்டுருவாங்க. இந்த பைங்குள் அப்படிங்கிறதுக்கு மீனிங்னா பசுமையான பயிர். ஓகேங்களா? ஸோ திருமுனைப்பாடியார் வந்துட்டு திருமுனைப்பாடி அப்படின்ற ஊரில் தான் வந்துட்டு பிறந்திருக்காரு. இந்த பாடல் வந்து எதில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அறநெறி சாரம். ஓகேங்களா? அறநெறி சாரத்தில் எத்தனை பாடல் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா 225. அந்த 225 பாடல்களில் நம்ம பாடப்பகுதியில் கொடுத்துருக்கிறது 15வது பாடலாக வந்துட்டு இருக்குது. அது ஓகேங்களா? ஸோ திருமுனைப்பாடியார், ஓகேங்களா, அவர் வந்து 13ஆம் நூற்றாண்டு. திருமுனைப்பாடியார் 13ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? ஓகே. ஒப்புரவு நெறி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு உரைநடை. ஸோ இது பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் வந்து நோட் பண்ணியிருக்கேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணோம்னா அது மட்டும் பார்த்துட்டே போயிடுவோம். ஸோ ஒருவர் எல்லோருக்காகவும் எல்லாரும் ஒருவருக்காகவும் என்னும் பொது உடைமை நெறியே வாழும் நெறி அப்படின்னு சொல்கிறது யாருன்னா வள்ளுவர் வந்து சொல்கிறாரு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வழியாக அமைய வேண்டும். ஓகேங்களா? இம்முறையை அப்பரடிகள் வந்து எடுத்து கூறுகிறார். வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா அப்பரடிகள். ஓகேங்களா? அதை வந்துட்டு காந்தியடிகள் வந்து வழிமொழிந்திருக்கிறாரு. ஓகேங்களா? ஏன்னா காந்தி பின்பற்றின கொள்கை வந்து என்னது, அந்த அகிம்சை அறம் அப்படின்றாங்களே, ஸோ அதை தான் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ அந்த வாழ்வு அறநிலைய பாதுகாவல் வாழ்வாக அமைய வேண்டும். ஓகேங்களா? அப்போ சொன்னது யார் அப்படின்னு சொன்னால் அப்பரடிகள். அதை வந்து யார் ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா காந்தியடிகள். ஓகேங்களா? அந்த அடிகள் அறம் அப்படின்னா வச்சுக்கோங்க. பாவேந்தர் பாரதிதாசன் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் என்றார். ஓகேங்களா? இதை சொன்னது உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாரதிதாசன். ஓகேங்களா? இது முக்கியம், இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. உலகம் உண்ண உன் உடுத்த உடுப்பாய் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா பாவேந்தர் பாரதிதாசன். ஓகேங்களா? ஸோ இந்த இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு எப்படின்னா அந்த வேர்ட்ஸ் வந்து மாற்றி கொடுத்துருவாங்க. மாற்றி கொடுத்துட்டு அதை வந்து உரிய வரிசைப்படி வந்து எழுத சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இதை கொடுத்துருவாங்க. ஒரு 4 வேர்டு, இந்த வேர்டு மாற்றி கொடுத்து ஒரு 4 சாய்ஸ் கொடுத்துட்டு இது மாதிரி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த டைமிங்கில் மாட்டிக்கும். ஸோ அதனால் வந்து சொல்லி பார்த்துக்கோங்க. இது வந்து கண்டிப்பாக அங்கே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல். ஓகேங்களா? இறப்பார்க்கு இல்லென்று இயைவது கரத்தல். ஓகேங்களா? தமிழ் மரபு வறுமையை வந்து பிணினும் செல்வத்தை வந்து மருந்து அப்படின்னு சொல்லிட்டு கூறுறதா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ இந்த செல்வத்து பயனை ஈதல்
அப்படின்றது நம்ம ஆல்ரெடியே படிச்சிருப்போம். ஸோ எந்த பாடலேருந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா புறநானூறு. ஓகேங்களா, செல்வத்து பயனை ஈதல் அப்படின்ற சொல்லும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானூறு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் இங்கே பாருங்கள், 2 திருக்குறள் வந்து கொடுத்துருக்காங்க. ஊருணின் நீர் நிறைந்தற்றே உலகவாம் பேரறிவாளன் திரு. ஓகேங்களா, உலகினர் விரும்பியவாறு உதவி செய்து வாழ்பவரது செல்வமானது ஊருணியில் நிரம்பிய நீர் போல பலருக்கும் பயன்படும். ஓகேங்களா, அதே மாதிரி நற்பண்புடையவர்கிட்ட இருக்க செல்வம் தான் பலருக்கும் பயன்படும் அப்படின்ற மாதிரி வந்து 2 குறள் கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை நீங்கள் படிச்சீங்கன்னாவே கண்டிப்பாக புரியும். ஸோ திருக்குறள் தான். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதை தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஓகேங்களா, இவரோட ஒரு நூலில் இருந்து தான் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒப்புரவு நெறி என்னும் தலைப்பில் அடிகளார் கூறியுள்ள கருத்துக்கள் நம் பாடப்பகுதியில் வந்து தொகுத்து தரப்பட்டுள்ளன. ஓகேங்களா, ஸோ மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். ஓகேங்களா, மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னா தவத்திரு குன்றக்குடி அடிகளார். திருக்குறள் நெறியை பரப்புவதையே தம் வாழ்நாளின் கடமையாக கொண்டிருந்தார். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி வரி கூட கொடுத்துட்டு கேட்பாங்க. திருக்குறள் நெறியையே, அதாவது திருக்குறள் நெறியை பரப்புறதே வந்துட்டு தம்முடைய வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யார் அப்படின்னா குன்றக்குடி அடிகளார். ஓகேங்களா, மக்கள் பணியையே இறைப்பணியாக எண்ணி தம் வாழ்நாள் முழுவதும் தொண்டு செய்தவர் யார் அப்படின்னு கேட்டாலும் குன்றக்குடி அடிகளார் தான். இந்த திருக்குறள் நெறியை பரப்புறதுக்கு வாழ்நாள் கடமையாக கொண்டவர் யாருன்னு சொல்லி கேட்டாலும் இவர் தான். ஓகேங்களா, ஸோ இவர் எழுதின நூல்கள் வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். நாயன்மார் அடிச்சுவட்டில், குறட்செல்வம், ஆலயங்கள், சமுதாய மையங்கள். ஓகேங்களா, ஸோ இதுலேயே வந்து நம்ம 2 ஞாபகம் வச்சுக்கலாம். இறைப்பணியாக எண்ணி அப்படிங்கிறதுக்கு ஆலயங்கள். ஓகேங்களா, ஸோ அதுதான் சமுதாய மையங்கள். நெக்ஸ்ட்டு திருக்குறளை பரப்புறது தான் இவரோட வேலையாகவே வச்சுருந்தார். ஸோ அதில் வந்துட்டு குறட்செல்வம். இன்னொன்று நாயன்மார் அடிச்சுவட்டில். ஓகேங்களா, நாயன்மார் அடிச்சுவட்டில். ஸோ இதுதான் வந்து குன்றக்குடி அடிகளாரை பற்றி சொல்லியிருக்காங்க, அவரோட பற்றின டீட்டெயில்ஸு. அடுத்தது உண்மை ஒளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென் கதை அதை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த கதை படித்து பாருங்கள், சிம்பிளாக தான் இருக்கும். என்னென்னா குதிரை வந்து ஜென் வந்து போயிட்டுருப்பார். ஸோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒருத்தர் மயங்கி விழுந்த மாதிரி படுத்திருப்பார். அவர் திரும்ப வந்து மயங்கி விழுந்தவர் வந்துட்டு குதிரையை எடுத்துகிட்டு வேகமாக வந்து ஒரு சந்தைக்கு போய் வித்தரலான்னு சொல்லிட்டு போவார். ஜென் வந்துட்டு கோவப்படாமல் அங்கே நடந்து போவார். ஸோ நடந்து போயிட்டு இவரை பார்த்தோன்னே வந்துட்டு குதிரையை வந்து திரும்ப கேட்பார். அப்படின்னும்போது இவர் வந்துட்டு இதில் வந்து இன்னொன்று என்னென்னா வேறு யாரும் வந்துட்டு உதவி செய்ய மாட்டாங்க. ஓகேங்களா, இந்த மாதிரி நம்ம வந்து ஏமாற்றணும்னா வேறு யாரும் வந்துட்டு உதவி செய்ய மாட்டாங்க, இதுவே வந்துட்டு அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக போயிடும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த கதை வந்து முடியும். ஸோ ஒரு கிளான்ஸ் வந்து சும்மா வாசித்து பாருங்கள். ஸோ ஜென் அப்படின்றது வந்து ஒரு ஜப்பானிய மொழிச்சொல். ஓகேங்களா, ஜென் அப்படின்றது ஒரு ஜப்பானிய மொழிச்சொல். அதுக்கு பொருள் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தியானம் செய். அதற்கு பொருள் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தியானம் செய். புத்த மதத்தை சார்ந்த துறவியலில் ஒரு பிரிவினரே வந்துட்டு அந்த ஜென் சிந்தனையாளர்கள். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட்டு அணி இலக்கணம், அதாவது உருவக அணி அதில் கொடுத்துருக்காங்க. ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை ஓமையாக கூறுவது ஓமை அணி. ஓகேங்களா, ஸோ ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு என்று இல்லாமல் இரண்டும் ஒன்றே என்று தோன்றும்படி கூறுவது உருவக அணி. ஓகேங்களா, ஸோ இதில் வந்து எது முன்ன இருக்கும் எது பின்ன இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னுமாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ இங்கே பாருங்கள், தமிழாகி அதாவது தேன் போன்ற தமிழ். ஓகேங்களா, இங்கே வந்துட்டு நம்ம வந்து தேனை வந்துட்டு முதன்மைப்படுத்தி அதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறதுக்காக வந்துட்டு சொல்லலை, தமிழில் முதன்மைப்படுத்தி அதுக்கு வந்துட்டு ஒரு எடுத்துக்காட்டை தான் சொல்ல போகிறோம். ஸோ இதில் வந்து அந்த போன்ற அப்படின்னு சொல்லிட்டு இடையில் வந்ததுனாவே அது வந்து ஓமை அணி, அதாவது பின்னாடி இன்னொரு லெசனில் வந்து வருது. ஸோ அதாவது சொல்ல ஓம உருபு. ஓகேங்களா, ஓம உருபு வந்துட்டு வெளிப்படையாக வந்ததுன்னா அது வந்து ஓமை அணி. அது வந்துட்டு இதே மறைந்து வர மாதிரி வந்ததுன்னா அது எடுத்துக்காட்டு ஓமை அணின்னு வரும். இதே வந்துட்டு அந்த போன்ற அப்படின்ற உருபு வந்துட்டு வராமல் 2 வேர்டும் வந்துட்டு சேர்ந்து ஒன்றா இருக்க மாதிரி அந்த மாதிரி வர்றது வந்துட்டு உருவகம் அப்படின்ற மாதிரி வரும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து தேன் போன்ற தமிழ். ஓகேங்களா, அதை அப்படியே மாற்றி எழுதும்போது தமிழாகிய தேன் என்னும் பொருளில் தமிழ் தேன். ஓகேங்களா,
ஸோ இங்கே பாருங்கள் அந்த ஓம உருவு வந்து வெளிப்படையாக வந்து தெரியலை, அந்த வேர்ட்ஸ் வந்து மட்டும் பாருங்கள் மாறி இருக்கு. ஸோ இதை தான் வந்துட்டு உருவகம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுதான் வந்துட்டு மேலே வந்துட்டு ஓமை வேறு ஓமிக்கப்படும் பொருள் வேறு. ஓகேங்களா, அதில் பாருங்கள் ஓமிக்கப்படும் பொருள் முன்னும் ஓமை பின்னும். ஓகேங்களா, இங்கே ஓமிக்கப்படும் பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தமிழ். ஓமை வந்து எதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா தேன். ஓகேங்களா, அதே மாதிரி பாருங்கள் இங்கே துன்பக்கடல். ஓகேங்களா, அது இன்ப வெள்ளம், வெள்ளம் போன்ற இன்பத்தை இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கடல் போன்ற துன்பத்தை துன்பக்கடல் என்று அதை வந்து உருவகமும் செஞ்சுருக்காங்க. ஓகேங்களா, இந்த பாடல் தான் நம்ம முன்னாடியே வந்து பார்த்தோம். ஸோ பொய்கை ஆழ்வார். ஓகேங்களா, இதில் வந்திருக்க அணி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா உருவக அணி. ஓகேங்களா, இதில் வந்திருக்க அணி என்னது? உருவக அணி. நெக்ஸ்ட்டு ஏகதேச உருவக அணி. ஓகேங்களா, அதாவது கூறப்படும் இரு பொருள்களில் ஒன்றை மட்டும் உருவகப்படுத்தி மற்றொன்றை உருவகப்படுத்தாமல் விடுவது ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஒன்றை கூறி இன்னொன்று வந்து அவங்களே வந்துட்டு புரிய வைக்கிற மாதிரி. பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கர்மமே கட்டளை கல். இது வந்து ஒரு திருக்குறள். ஓகேங்களா, ஏகதேசம் அப்படின்றதுக்கு மீனிங் பாருங்கள். ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு பகுதியை வந்து சொல்லிவிட்டு இன்னொரு பகுதியை வந்து சொல்லாமல் விடுவது தான் ஏகதேச உருவகணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைகளாக உருவகம் செய்துவிட்டு, ஓகேங்களா, மக்களின் உயர்வையும் தாழ்வையும் பொன்னாக உருவகம் செய்யவில்லை. ஓகேங்களா, அந்த இப்போ அதாவது எப்படின்னா இந்த தங்கத்தை வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அந்த ஒரு கல்லில் உரசி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் வந்துட்டு அந்த உரைகளில். ஸோ வள்ளுவர் வந்து மக்களின் செயல்களை பொன்னின் தரத்தை அறிய உதவும் உரைகளாக உருவகம் செய்துவிட்டு மக்களது உயர்வையும் தாழ்வையும் வந்துட்டு பொண்ணாக வந்துட்டு சொல்லலை. ஸோ அதனால் வந்துட்டு ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகேங்களா, அடுத்தது கலைச்சொற்கள் தான் வரும்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கலைச்சொற்கள் தான். ஸோ குறிக்கோள் அப்ஜெக்டிவ் குறிக்கோள், பொது உடைமை கம்யூனிசம், வறுமை பாவர்ட்டி அது தெரியும், செல்வம் வெல்த் ஓகே, கடமை ரெஸ்பான்சிபிலிட்டி ஓகே, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி. ஓகேங்களா, ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி, லட்சியம் ஆம்பிஷன், அயலவர் நெய்பர், நற்பண்பு கர்டசி. ஓகே, இதில் மேக்ஸிமம் அதெல்லாம் கேள்விப்பட்ட மாதிரி தான் எனக்கு இருக்குது. ஒன்று இந்த ஒப்புரவு நெறி ரெசிப்ரோசிட்டி அதை மட்டும் பார்த்துக்கணும். ஓகே, உங்களுக்கு வந்துட்டு எது தேவைப்படுமோ எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா மேக்ஸிமம் இப்போலாம் வந்து கலைச்சொற்கள் கேட்குறாங்க. ஓகேங்களா, ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு லெசனில் வந்து சந்திப்போம். தேங்க்யூ.